ஹே காய்ஸ், இன்றைக்கான பியூட்டி டிப் என்னன்னு பார்க்கலாம். வாரத்துக்கு 2 டைமாவது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வாரத்துக்கு 2 டைம் நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஸ்க்ரப்பு வந்து யூஸ் பண்ணணும். அந்த ஸ்க்ரப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பொருள் தான். அது என்ன பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா, இட்லி மாவு தான். இட்லிக்கு நம்ம மாவு அரைச்சி வைக்கிறப்போ புளிக்காத ஃப்ரெஷ்ஷான மாவாக வந்து எடுத்துக்கணும். இதில் உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. தோசை மாவில் அரிசி உளுந்து 2மே வந்து கலந்துருக்கிறதுனால இது நம்ம ஃபேஸை வந்து ரொம்பவே வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அரிசி வந்துட்டு நல்ல ஸ்க்ரப்பர், உளுந்து வந்து வளவளப்பு தன்மையோடு இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ்க்கு நல்லா க்ளோ கொடுக்கும். இது கூட நான் வந்து தேன் கலந்துக்கிறேன். இல்லை தேன் இல்லாமல் நீங்கள் தோசை மாவு மட்டும் சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நைட் டைமில் இந்த ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீமை ஃபேஸில் அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கணும். வாரத்துக்கு 2 டைம் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் ரிமூவ் ஆகி ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும்.